இது ஏர்போர்ட்டா இல்ல ரயில்வே ஸ்டேஷனா இல்ல ஏர்போர்ட்குள்ள இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனா? பயங்கர கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல. இப்படிதாங்க இருக்கும் இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே. எஸ், இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். இந்தியாலேயே முதல் தடவையா ஏர்போர்ட் மாதிரி ஒரு ரயில் நிலையத்தை உருவாக்கி இருக்காங்க பெங்களூர்ல. இந்த ரயில் நிலையம் சமீபத்துல தான் திறக்கப்பட்டுச்சு. பாக்குற எல்லாருமே பயங்கர வியப்புல ஆழ்த்திட்டு இருக்கு. ஏர்போர்ட்ல என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குமோ அதெல்லாமே இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கா. அப்படி என்னென்ன சிறப்புகள் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு, வாங்க டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். பெங்களூருடைய 3வது ரயில் முனையம் தான் இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அதாவது நம்ம சென்னையில எக்மோர் சென்ட்ரலுக்கு அப்புறமா தாம்பரத்தை 3வது முனையமா அறிவிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் 3வது டெர்மினலா இந்த ரயில்வே ஸ்டேஷனை அறிவிச்சிருக்காங்க. இது பெங்களூர்ல இருக்கக்கூடிய பையனப்பஹள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பேரு சர் எம் விஸ்வேஸ்வரையா டெர்மினல். இந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கும்பொழுது சத்தியமா இது ரயில்வே ஸ்டேஷன் இல்லைங்க, ஏர்போர்ட் தாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்தியா அளவுல இது பயங்கரமா எல்லாருமே ஈர்த்திருக்கு. பார்க்க எக்ஸாக்ட்டா பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை வந்து அப்படியே வடிவமைச்சு இங்க கொடுத்திருக்காங்க. அதனாலதான் பெங்களூர் வாசிகளை பயங்கரமா கவர்ந்திருக்கு இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000க்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் ஆவரேஜா வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 50 ட்ரெயின்ஸ் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 7 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்காமா. இதனுடைய மொத்த பரப்பளவு 4200 ஸ்கொயர் மீட்டர். இதுல பார்க்கிங் பாத்தீங்கன்னா 200 கார்ஸ் பார்க் பண்ணலாம் அட் அ டைம்ல, 900 டூ வீலர்ஸ் பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் உடைய நீளம் பாத்தீங்கன்னா 600 மீட்டர், அகலம் 15 மீட்டர். அண்ட் அந்த பிளாட்ஃபார்முக்கு மேல ஷீட் போட்டிருப்பாங்க இல்லையா, சோ வெயில் வந்து உள்ள வராத மாதிரி அந்த ஷீட் எல்லாமே லைக் ஏர்போர்ட்ல எப்படி போட்டிருப்பாங்களோ அதே ஒரு ஸ்டைல்ல போடப்பட்டிருக்கு. இது கட்டி முடிக்க ஆன செலவு பாத்தீங்கன்னா 314 கோடி ரூபாய். மார்ச் 2021 அப்பயே இதனுடைய கட்டுமான பணிகள் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. பட் 14 மாதங்கள் காத்திருப்புக்கு அப்புறமா ஜூன் 6ஆம் தேதி இந்த ரயில் நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டிருந்தது. சோ பார்க்க ரயில்வே ஸ்டேஷன் ஃபீல் இல்லாம முழுக்க முழுக்க ஏர்போர்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இதை டிசைன் பண்ணிருக்காங்க. இன்க்ளூடிங் உள்ள மக்கள் வெயிட் பண்ணக்கூடிய அந்த லாபி ஆகட்டும், அண்ட் ஏர்போர்ட்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அந்த லாபில ப்ரொவைட் பண்ணிருப்பாங்களோ அது எல்லாமே அங்க கொடுக்கப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம மொத்த ரயில்வே ஸ்டேஷனும் சென்ட்ரலைஸ்டு ஏசி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் இன்னும் மக்களை பயங்கரமா ஈர்த்திருக்கு. அண்ட் அங்க இருக்கக்கூடிய எஸ்கலேட்டர்ஸ், அதுக்கப்புறமா கிராஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளைஓவர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஏர்போர்ட்ல எப்படி இருக்குமோ அதே போலதான் இருக்கு. அதனாலதான் இது எல்லாருமே பயங்கரமா அட்ராக்ட் பண்ணுது. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஏர்போர்ட் மாதிரி ஒரு ரயில் நிலையத்தை உருவாக்குனது பெங்களூர்ல தான். சோ நிறைய விஷயங்கள் பெங்களூர்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த மாதிரி இதுவும் ஒரு எக்ஸாம்பிளா, இதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷனா மத்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இதே போல சூப்பரான இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, signing off, this is RJ Gautam from Behind Odds.